ஓம் அமைதீஸ்வரியே நமக நமச்சிவாய. இன்னைக்கு அம்மாவோட மெசேஜ். எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். ராமாயணத்துல பரதனுடைய கேரக்டரும் எல்லாருக்கும் தெரியும். பரதனோட மனப்பான்மையை பாருங்களேன். தன்னுடைய தாய் கைகேயி சதி திட்டத்தினால ராமனை வனவாசம் அனுப்பிட்டு என்ன அரியணை ஏற வைக்கிறாங்களேன்னு அவனுக்கு ஒரே கோபம் வந்துருச்சு. பரதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், தப்பு யாருடையது அப்படின்னுட்டு. அவனுக்கு முதல்ல ஞாபகம் வருது மந்திரை தான் அம்மாவை தப்பா வழி நடத்தினாங்க அப்படிங்கிறது மந்திரை மேல கோவம் வந்துச்சு. அப்புறம் தான் அவன் யோசிச்சு பார்க்கறான், மந்திரைங்கிறவ ஒரு பணிப்பெண், எப்பவுமே தன்னோட எஜமானிய சந்தோஷமா வச்சுக்கணும், தாம் பக்கம் எஜமானியோட கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக அவ பண்ணிருக்கா. சோ அவளையும் தப்பு சொல்ல முடியாது. அடுத்து யாரு? என்னுடைய அப்பா தசரதனா? எப்படி இப்படி ஒரு குருடரா இருந்துட்டாரு? மனைவி சொன்னதை வச்சு அண்ணாவை இந்த மாதிரி வனவாசத்துக்கு அனுப்பிட்டாரேன்னு கோவப்படுறாரு. அப்புறம் யோசிச்சு பாக்குறாரு, தன்னுடைய மனைவி தன்னை ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்து காப்பாத்துறப்ப ஒரு வரம் கொடுத்துருப்பாரு. நீ என்ன வரம் வேணாலும் கேளு, உனக்கு தரேன்னு சொல்லிட்டு. அந்த வரத்தை தன்னோட அம்மா சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்ப குற்றவாளி யாரு? கைகேயியா அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல எந்த ஒரு அம்மாவுமே தன்னோட பையன்தான் அரியணை ஏறணும்னு நினைப்பாங்க. கைகேயியும் அதை தான் நினைச்சாங்க. அந்த நினைச்சதுனாலதான் ராமனை வனவாசத்துக்கு அனுப்புனாங்க. சோ அம்மா மேலையும் தப்பு இல்லை. அம்மா பையன் மேல இருக்கிற பாசத்துல கைகேயி செஞ்சுட்டாங்க. அப்ப திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சான், ஏன் அண்ணன் விட்டு கொடுத்துட்டு போனான்? அண்ணன் தானே என் பொறுப்பை ஏத்திருக்கணும், அவன் தானே பதவியை வகிச்சிருக்கணும் அப்படின்னு ராமர் மேல கவனத்தை திருப்புறான். அப்புறம் அவன் யோசிச்சு பாக்குறான், அப்பாவுடைய பேச்சை கேட்கறதானே பையனோட வேலை. சோ அப்பாவுடைய கட்டளைக்கிணங்க அண்ணன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் மேலேயும் வருத்தம் இல்லை, அவர் மேலேயும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறான். எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறப்ப அப்ப யாருதான் குற்றவாளி அப்படின்னா கடைசியா சொல்றான் அவன், நான் தான் குற்றவாளி, நான் இந்த ராஜ்யத்துல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்க விட்டிருக்க மாட்டேன். சோ உண்மையில பார்க்க போனா இதுல உண்மையான குற்றவாளி யாருன்னா நான் தான் அப்படின்னு அவன் தனக்கு தானே சொல்லிக்கிறான். இதுல இருந்து என்ன மெசேஜ் தெரியுதுன்னா, ஒருத்தன் தன்னுடைய பிரச்சனைக்கு மத்தவங்க தான் காரணம்னு நம்புறப்ப அவனால மகிழ்ச்சியா, சுதந்திரமா, அமைதியான மனநிலைமையில இருக்க முடியல. எப்போ ஒரு பிரச்சனைக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற பொறுப்பை ஏற்கிற தைரியம் ஒருத்தனுக்கு வருதோ அப்பதான் அவனுக்கு உண்மையான சுதந்திரம், மகிழ்ச்சி மற்றும் பிரச்சனைக்கு தீர்வு காண்ற சூழ்நிலையும் கிடைக்கும். இது எந்த ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் அதுக்கு மத்தவங்க காரணம்னு சொல்லி மத்தவங்க மேல பழி போடுறதை விட, அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், நான் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு ஒரு மனநிலை வரப்பதான் உண்மையான முடிவு பிறக்கும். நமச்சிவாய. அமைதீஸ்வரியே நமக.